கொடுங்கையூரில் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் நிலையத்தை அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இதுதான் 350 ஏக்கர் பரப்பளவில் வடசென்னையில் அமைந்துள்ள கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. 1986ஆம் ஆண்டு வரை இங்கு மாட்டு வண்டிகள் மூலம் குப்பைகள் எடுத்து வந்து கொட்டப்பட்டன. 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னை மாநகராட்சியின் மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக்காநகர் உள்ளிட்ட 8 மண்டலங்களில் உருவாகும் குப்பைகள் அனைத்தும் லாரிகள் மூலம் எடுத்து வரப்பட்டு இங்கு கொட்டப்படுகிறது. இதனால் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் காற்று கடுமையாக மாசடைந்துள்ளது. இந்நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சி கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நவீன முறையில் குப்பைகளை பதனிட்டு பசுமை போர்வையாக்கவும், குப்பைகளை எரித்து அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இன்சினரேஷன் எனப்படும் எரிநிலையத்தையும் அமைப்பதற்கு முடிவு செய்துள்ளது. இதற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் அரங்கில் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் இந்த திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக இந்த குப்பை கிடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த புதிய முயற்சி தங்களுக்கு தேவையில்லை என கூறுகிறார் கொடுங்கையூர் வாசி கணேசன். தயவு செய்து எங்கள் ஏரியாவில் வேண்டாம், நீங்கள் எங்கேயாவது போய் நல்ல ஏரியாவில் வச்சு கரண்ட்டு அங்கங்கே தட்டுப்பாடு இருந்தால் அங்கே ஒரு 200 மெகாவாட்ஸ் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு இங்கே 22 மெகாவாட்ஸ் வர வேண்டியது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இங்கே அந்த துகள்கள் மாசு எல்லாம் பயங்கரம். ஆல்ரெடி இப்போ குழந்தைங்களாம் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு இங்கே வேண்டாம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம் 2016 படி குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வகைப்படுத்துதல் மிகவும் அவசியமாகிறது. அப்படி குப்பைகளை பிரிக்காமல் மொத்தமாக எரித்து மின்சாரம் தயாரிப்பது தவறான முடிவு என்கிறார் பொறியாளர் கார்த்திக். இருக்கிற அந்த 100%ல 80% ஆஃப் தி வேஸ்ட்டையும் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டையும் கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுறதில்ல. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய 15% இதுவும் பண்ணுறதில்ல. மீதி இருக்க 5% ரொம்ப அசாடஸான விஷயங்களும் சரியாக நம்ம சுத்திகரிக்கிறதில்லை. இதனால் நம்ம ரொம்ப அழிவு நோக்கி தான் போகிறோம். அனைத்து வகையான குப்பைகளையும் ஒரே நேரத்தில் எரிக்கும் போது கன உலோகங்களான லெட், மெர்க்குரி, குரோமியம், நிக்கல் போன்ற நச்சுக்கள் வெளியேறி சுற்றுச்சூழல் பாதிப்படையும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கிறார் தர்மேஷ். Incineration technology that's been proposed here in Chennai, it's a very toxic facility. Incinerators across the world are known to pollute and emit all kinds of toxic gases, including what we call dioxins. It's a very toxic chemical associated with all kinds of cancer. சிறந்த முறையில் குப்பை மேலாண்மையை கையாளும் நாடுகள் குப்பைகள் உருவாகும் இடத்திலேயே அவற்றை வகைபிரித்து மறுசுழற்சி செய்கின்றன. அதை இந்தியாவும் பின்பற்றினால் சூழல் மாசுபடும் அபாயத்திலிருந்து பிழைக்கலாம். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தும் இன்சினரேட்டர் எனப்படும் எரிதொட்டி நிலையத்தை அதிக அளவில் நச்சுக்கள் வெளியான காரணத்தால் மூடியிருக்கின்றார்கள். அந்த எரிநிலையத்தை எரிதொட்டி அமைப்பை குறிப்பாக சென்னையில் உள்ள கொடுங்கையூரில் அமைக்கக்கூடாது என்பதே இங்குள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் கொடுங்கையூர் வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சதீஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.